பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பயணம் நிகழ்ச்சி துவங்குகிறது. தேர்தல் பயணத்தில் இது கிராம சபை நிகழ்ச்சி. இந்த கிராம சபை நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இப்போது நாங்கள் வந்திருக்கக்கூடிய கிராமம் மலைக்கோட்டை மாநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள விவசாயமும் கால்நடை வளர்ப்பையும் தன்னுடைய இரு கண்களாக கொண்ட மரூர்பட்டி கிராமத்தில்தான். இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது நியூஸ் தமிழ் பெருமை கொள்கிறது. ஒவ்வொருத்தரும் அமைதியான முறையில் பேசி உங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துங்க. நியூஸ் தமிழ் கிராமத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று உண்மையிலுமே கிராம சபை எவ்வாறு நடக்குது என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது பிரதான கோரிக்கை, நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி புதுப்பட்டி பகுதிகளில் தமிழக அரசு 850 ஏக்கருக்கு மேலாக விவசாய நிலங்களை சிப்காட்டிற்காக எடுக்கிறார்கள். இது தொடர்ந்து நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகிறோம். இது விவசாயம் நிறைந்த பகுதி. சிப்காட்டிற்கு அவ்வாறு எடுக்கப்பட்டால் ஏற்கனவே 30,000க்கும் மேற்பட்ட இடங்கள் எடுத்தது. அது இன்னும் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் அதை அப்படியே வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்று விவசாய நிலங்களை அளிக்கும் பொழுது உணவு பற்றாக்குறை ஏற்படும். வருங்காலங்களில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நாமக்கல் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு அழிவு நிலையில் உள்ளது. சென்ற கடைசியாக நடந்த நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய மண்ணியல் துறை நிபுணர் அவர்கள் ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மோகனூர் பகுதியும் அதே போல கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள காரவள்ளி பகுதியில் மட்டுமே குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கான ஏற்ற நீர் உள்ளது. மற்ற நாமக்கல்லில் 90% நீர் முற்றிலும் நீர் அழிந்து மாசு ஏற்பட்டுள்ளது. அதனால் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு நாமக்கல் மாவட்டத்தினுடைய நீரினுடைய தன்மை மிக மோசமான நிலைமைக்கு சென்றுள்ளது. ஆகவே வருகின்ற ஆட்சியாளர்களும் சரி, இப்ப இருக்கின்ற அரசுகளும் சரி, இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையும் விவசாயிகளுடைய பயிர் செய்வதற்கு ஏற்ற தன்மையை உருவாக்குவதற்கு உடனடியாக இது போர்க்கால நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வருகின்ற காலங்களில் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயம் செய்ய முடியும். குடிப்பதற்கு ஏற்ற நீர் இங்கு இருக்கும். ஆகவே இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் தாங்கள் இந்த அரசிற்கு, இந்த மத்திய மாநில அரசிற்கு இதை கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். ஏன் என்று கேட்டால் இதில் பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே போல விவசாயம் செய்ய முடியவில்லை என்றால் உயிரினங்களே வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லாமல் நாமக்கல் மாவட்டம் ஆகிவிடும் என்பது எங்களுடைய மேலான கருத்து. அது மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ந்து எங்கள் பகுதிக்கு ஒரு தேசிய வேளாண்மை பல்கலைக்கழகம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளோம். அது இப்பொழுது இருக்கின்ற நவீன காலத்தில் எங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் நெதர்லாந்து நாட்டில் தான் மிகப்பெரிய வேளாண்மை பல்கலைக்கழகம் உள்ளது. அதுக்கு அடுத்தது சீனாவிலும் அமெரிக்காவில் உள்ளது. அதுபோன்ற வேளாண்மை பல்கலைக்கழகம் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வெட்டினரி காலேஜில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊருடைய யதார்த்த நிலை என்னவா இருக்கிறது, தண்ணீர் எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு, நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கறத நீங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. நிச்சயமா இதற்கான பதில் ஆட்சியாளர்கிட்ட நியூஸ் தமிழ் கேட்கும். எனது பெயர் தனசேகர், மல்லசமுத்திரம் பகுதியை சார்ந்தவர். முதல்ல நியூஸ் தமிழுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மல்லசமுத்திரம் பகுதியில் ஒரு ஏரியில நடைபெற்ற பிரச்சனையில சிலருக்கு உரிமை இல்லைன்னு சொன்னதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருந்தோம். அது ஊர் பொதுமக்கள் சார்பாகவே மனு கொடுத்திருந்தோம். அந்த மனுவில் கையெழுத்து போட்டவங்கள சில பேர்த்த அந்த ஊர் பொதுமக்களே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. இது தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் சதீஷ் அவர்கள் முன்னெடுத்து அதை ஒளிபரப்பு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு இன்னைக்கு சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு நியூஸ் தமிழ் சேனலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ முக்கியமான பிரச்சனையே பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை. இந்த தண்ணி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுனாவே நம்ம மக்கள், பகுதி மக்கள் விவசாயம் முன்னேறிடும், நிறைய தொழில் வளமும் முன்னேறிடும். அதுக்கு பாத்தீங்கன்னா 1967 அந்த டைம் கவர்மெண்ட்ல காமராஜர் காலத்துல TM காளியண்ணன் சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது அவர் ஒரு மெம்பரா இருந்தவர். அவரு தான் காவிரி உபரிநீர் சரபங்கா திட்டத்தை கொண்டு வராரு. அவங்க மறுபடியும் ஆட்சியில் இருந்திருந்தா நடந்திருக்கலாமா என்னவோ தெரியலைங்க. அதுக்கப்புறம் யாருமே அது முன்னெடுக்கல. பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் வராங்க. இந்த காவிரி சரபங்கா உபரிநீர் திட்டத்தை காலை அமைச்சாங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் வரைக்குமே எல்லா பகுதியில் இருக்கிற ஏரிகளும் நம்பிடுங்க. அது பல போராட்டங்கள் நடந்தும் இன்னும் அந்த அரசு செவிசாய்க்காம இருக்கு. எந்த ஒரு அரசும் அதுக்கு முன்னெடுத்து வராம இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு சம்பந்தமா மாரத்தான் கூட நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நடத்திட்டு வரோம். அந்த மாரத்தான் பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டு வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் வருஷ வருஷம் அதனோட பண்ணிட்டு தான் வராங்க.
ஆனா அது இன்னும் போய் ரீச் ஆகலையானு அது ஒரு இதா இருக்குங்க. இதுக்கு இடையில வந்து திருச்செங்கோடு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் வட்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய SRMT சேகர் அவர்கள் வந்துட்டு ஒரு ரிட்டையர்ட் ஆன ஒரு PWD இன்ஜினியர் வச்சு ஒரு திட்டம் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு அப்ப இருந்த ஆட்சியாளர்கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. அதை சப்மிட் பண்ணதுல கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலியமாவே எல்லா இந்த 3 மாவட்டத்துக்கும் தண்ணி கொண்டு வந்து எல்லா ஏரியும் நப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு செழிப்பான மாவட்டங்களா இது மாறிடும் அப்படிங்கறத அவங்க கொண்டு போய் ஆட்சியாளர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 1800 கோடிக்கு பக்கமா செலவாகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப இப்ப பண்ண முடியலனால அதுக்காக என்ன பண்ணாங்க, பம்பிங் மூலியமா சில ஏரிகளுக்கு வந்து இப்ப நப்பிட்டு இருக்காங்க. இப்ப வருகிற ஆட்சியில அதை சரி, அதாவது அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலியமாவோ இல்ல பம்பிங் மூலியமாவோ எல்லா ஏரிகளும் கொண்டு வரும்பொழுது இந்த பகுதி செழிப்படைங்கிறது வந்து எங்களுடைய வேண்டுகோளா இருக்குதுங்க. அது வருகின்ற ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் அதை முதல்ல முன்னெடுத்து, அது ரொம்ப பெரிய வேலை ஆக போறதுங்க. எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு சாலை வசதிகளுக்கெல்லாம் எவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. இந்த விவசாய பூமியை செழிப்படை வச்சோம்னாவே அவ்வளவு ரெவன்யூ வச்சுங்க ஜென்ரேட் ஆகுங்க. அதனால தொழில் வளர்ச்சி ஆகும், நம்ம ஏற்றுமதி வந்து நிறைய நடக்குங்க. இதுக்காக வந்து நம்ம வந்து நாங்க அதை விரும்புறோம். அதை வந்து நியூஸ் தமிழ் வந்துட்டு எங்களுக்கு வந்து உதவும் நாங்க நம்புறோங்க. நிச்சயமா வாக்கு கேட்க வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்க எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விகள் சவாலா தான் அமையும். நியூஸ் தமிழ் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி. நியூஸ் தமிழ் 24/7 சேனலுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறேங்க. அதாவது எல்லாரும் முக்கியமான பிரச்சனை தண்ணி பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்கோம். இந்த வறட்சியில் விவசாயிகள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. தொடர்ந்து விவசாயம் பண்ணும்போது திடீர்னு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுருது. அந்த விவசாயம் சரிவரா மகசூல் எடுக்க முடியல. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த அரசாங்கம் அதுக்கு வந்து மானியம் கொடுக்கணும், அந்த விவசாயிக்கு இழப்பீடு கொடுக்கணுங்க. இது கட்டாயம் செய்யணும். ஏன்னா அவன் கால்நடைகளை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணி அவங்கள வயிற்று ஜீவனம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எல்லா செலவும் அதில் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க கிராமப்புறம் பூரா. இதை அரசாங்கம் முற்றிலும் கவனத்தில் கொண்டு வந்து இந்த வறட்சி நிவாரணம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம், இந்த விதை மானியம், உழவு, அவங்க உற்பத்தி செலவு ஏகப்பட்ட செலவாகுதுங்க. அதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த அண்ணன் கூட முதல்ல பேசினார், விவசாய இடுபொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தே கொள்முதல் செய்யணும். விவசாயி உற்பத்தி பண்ணுறதோடு நிறுத்திக்கணுங்க. அங்கே போய் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு தக்காளி, கத்திரி, வெண்டை, காய்கறி அல்லது தானியம், அதை கொண்டு சந்தைப்படுத்துறதுக்கு இங்கேருந்து போக்குவரத்து சரியா இல்லை. அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு நாள் பூரா அந்த வெயிலில் அலைஞ்சு இங்கே ஆடு மாடெல்லாம் கட்டி கிடக்கும், பார்க்கறதுக்கு ஆள் இருக்காதுங்க. விவசாயத்துக்கு மின்சாரம் இருக்கிற நேரத்தில் அவர் சந்தைக்கு போயிடுவார். இந்த மாதிரி சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு கொள்முதல் நிலையங்கள் நிறையா திறக்கணும் பஞ்சாயத்தில். அங்கே இவங்க வந்து உற்பத்தி செய்கிறத ஒன்று காட்டிலே வந்து வாங்கிக்கணுங்க, அல்லது அங்கே கொண்டாந்து இந்த இடத்துல போட்டு நீங்கள் இவ்வளோ விலை எடை போட்டால் பணம் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு நிலையை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.